ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லோரும் படிச்சிருப்பீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வருவீங்க. இந்த மாதிரி மந்த்லி வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு தெளிவும் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்காக தான் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த மந்த் வரும்போது அந்த மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எந்த கரண்ட் அஃபேர்ஸும் அங்கங்கன்னு தேடாமல் மந்த்லி வைஸாக வந்து முக்கியமானது நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆசிய HRDயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மு.க. ஸ்டாலினுக்கு. ஆசிய HRDயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மு.க. ஸ்டாலினுக்கு. எதுக்காகனா மனிதவள மேம்பாட்டிற்கு பங்களித்ததற்காக வந்து விருது கொடுத்துருக்காங்க. எந்த நாடு லெபனான் மீது போர் தொடுக்க தரைவழி ஊடுருவலுக்காக நார்தர் அம்பு என்ற ஆப்ரேஷனை தொடங்கியுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல். எந்த நாடு லெபனான் மீது போர் தொடுக்க தரைவழி ஊடுருவலுக்காக நார்தர் அம்பு என்ற ஆப்ரேஷனை தொடங்கியுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல். எந்த நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியுள்ளது? ஆன்சர் அல்ஜீரியா நாடு. எந்த நாடு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது? ஆன்சர் அல்ஜீரியா. ஜார்க்கண்ட் தேர்தலுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் MS தோனி. ஜார்க்கண்ட் தேர்தலுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் MS தோனி. 2025ஆம் ஆண்டு முதல் கோகோ உலகக்கோப்பை எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. 2025ஆம் ஆண்டுக்கான முதல் கோகோ உலகக்கோப்பை எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. எந்த மாநிலம் வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. எந்த மாநிலம் வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. எந்த மாநில அரசு பசுவை ராஜ்ய மாதா என்று அறிவித்துள்ளது? ராஜ்ய மாதாவாக அறிவித்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. எந்த மாநில அரசு பசுவை ராஜ்ய மாதாவாக அறிவித்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் ஆர்த்தி சரேன். இந்திய இராணுவ மருத்துவ சேவையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஆர்த்தி சரேன். தமிழ்நாட்டில் முழுமையாக மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டமாக இருக்கும் மாவட்டங்கள் எது? ஆன்சர் விழுப்புரம் மற்றும் விருதுநகர். தமிழ்நாட்டில் முழுமையாக மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம் விழுப்புரம் மற்றும் விருதுநகர். பரோடா வங்கியின் உலகளாவிய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். பரோடா வங்கியின் உலகளாவிய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர். சமீபத்தில் விடுதலை போராட்ட வீரர் வெண்ணி காலடியின் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் தென்காசியில். சமீபத்தில் விடுதலை போராட்ட வீரரான வெண்ணி காலாடியின் சிலை வந்து தென்காசியில் நிறுவப்பட்டுள்ளது. பூலித்தேவரின் முக்கியமான தளபதி வெண்ணி காலாடி. உலகின் முதல் AI மருத்துவமனை எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சீனாவில். உலகின் முதல் AI மருத்துவமனை எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சீனா. AI மருத்துவமனையினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஏஜென்ட் ஹாஸ்பிட்டல். உலகிலேயே முதல் முறையாக நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்பை எந்த நாடு நடத்தியுள்ளது? ஆன்சர் இந்தியா. உலகிலேயே முதல் முறையாக நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்பை எந்த நாடு நடத்தியுள்ளது? ஆன்சர் இந்தியா. இந்தியாவின் இரண்டாவது VLF ரேடார் மையம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் விக்ராபாத்தில், ஹைதராபாத்தில் இருக்க ராபாத்தில் அமைக்கப்பட இருக்கு. இந்தியாவின் இரண்டாவது VLF ரேடார் மையம்.
நாட்டின் முதல் மையம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் உள்ள ஐஎன்எஸ் கட்டபொம்மன் ரேடார் மையம். உலக கவிஞர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மதுரையில். உலக கவிஞர்கள் மாநாடு நடைபெற்றது மதுரை. வங்கக்கடலில் உருவாகும் டானா புயலுக்கு டானா என பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் கட்டார். வங்கக்கடலில் உருவான டானா புயலுக்கு டானா என பெயர் வைத்த நாடு கட்டார். தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் விஜயா கிஷோர் ரஹத்கர். தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் விஜயா கிஷோர் ரஹத்கர். உலகின் மிக உயரமான 14 சிகரங்களிலும் ஏறிய இளம் நபர் யார்? ஆன்சர் நிமா ரிஞ்சி ஷெர்பா. இவங்க 18 வயது உடையவங்க, இளம்பெண். இவங்க நேபாளத்தை சேர்ந்தவங்க. உலகின் மிக உயரமான 14 சிகரங்களிலும் ஏறிய இளம் நபர் யார்னா நிமா ரிஞ்சி ஷெர்பா. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எஸ் தமிழ்வாணன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் எஸ் தமிழ்வாணன். தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளில் பதக்க பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? ஆன்சர் கோவை. தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளில் பதக்க பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் கோவை. தமிழ்நாட்டில் எந்த திட்டத்திற்கு ஐநா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்கு. தமிழ்நாட்டில் எந்த திட்டத்திற்கு ஐநா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக ஐநா வழங்கிய விருது எது அப்படின்னா யுனைடெட் நேஷன் இன்டர்கான்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு தான் கொடுத்துருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதியின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பிரதீப் யாதவ். துணை முதல்வர் உதயநிதியின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் பிரதீப் யாதவ். மகாராஷ்டிரா மாநில திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ரத்தன் டாடாவின் பெயர். மகாராஷ்டிரா மாநில திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ரத்தன் டாடா. இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதராக நியமிக்கப்பட்டவர் ஐஷத் அசீமா. இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதராக நியமிக்கப்பட்டவர் ஐஷத் அசீமா. இஸ்ரேலுக்கு அதிநவீன தாட் வான் பாதுகாப்பு கவசத்தை எந்த நாடு வழங்கியுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. இஸ்ரேலுக்கு அதிநவீன தாட் வான் பாதுகாப்பு கவசத்தை வழங்கிய நாடு அமெரிக்கா. இந்திய சைபர் கிரைம் மையத்தின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஷ்மிகா. இந்திய சைபர் கிரைம் மையத்தின் தூதராக நியமிக்கப்பட்டவர் ராஷ்மிகா. உலகின் முதல் வணிக ரீதியிலான விண்வெளி நிலையத்தை எந்த நாடு நிறுவுகிறது? ஆன்சர் அமெரிக்கா. உலகின் முதல் வணிக ரீதியிலான விண்வெளி நிலையத்தை எந்த நாடு நிறுவுகிறது? ஆன்சர் அமெரிக்கா. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் நியூசிலாந்து. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி நியூசிலாந்து அணி. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டத்தில் எத்தனை வயது இளைஞர்கள் இணைய முடியும்? ஆன்சர் 21லிருந்து 24 வயது வரைக்கும் இருக்க இளைஞர்கள். உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சஞ்சீவ் கண்ணா. உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் சஞ்சீவ் கண்ணா. கூகுளின் தலைமை தொழில்நுட்ப வல்லுநராக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார்? ஆன்சர் பிரபாகர் ராகவன். கூகுளின் தலைமை
தொழில்நுட்ப வல்லுநராக நியமிக்கப்பட்ட இந்தியர் பிரபாகர் ராகவன். ஃபிஃபா தரவரிசையில் இந்திய கால்பந்து அணி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 125வது இடம். முதலிடத்தில் இருக்க நாடு வந்து அர்ஜென்டினா. நாட்டின் முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வதோதரால, குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. பாதம் பாதுகாப்போம் திட்டம் எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக. பாதம் பாதுகாப்போம் திட்டம் எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சர்க்கரை நோய். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பாதம் பாதுகாப்போம் என்ற திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷ்னல் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ரேச்சல் குப்தா. மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷ்னல் பட்டம் வென்ற முதல் இந்தியர் ரேச்சல் குப்தா. இந்தியா இந்தோனேஷியா இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி எது? ஆன்சர் கருட சக்தி. இந்தியா இந்தோனேஷியா இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி கருட சக்தி. காசிந்த் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலானது? ஆன்சர் இந்தியாவிற்கும் கஜகஸ்தானிற்கும். இது எத்தனையாவது பதிப்புனா 8வது பதிப்பு. எங்கே நடைபெற இருக்குன்னா உத்தரகாண்டில் நடைபெற இருக்கு. உத்தரகாண்டில் அவுளி என்ற இடத்துல நடைபெற இருக்கு. சமீபத்தில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி வந்து வெற்றி பெற்றது? ஆன்சர் பாஜக. ஹரியானாவில் இருக்க மொத்த தொகுதிகள் 90. பாஜக 48 தொகுதியில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 37 தொகுதியில் வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று புதிய முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஓமர் அப்துல்லா. ஜம்மு காஷ்மீரில் இருக்க மொத்த தொகுதிகள் வந்து 90. தேசிய மாநாடு கட்சி 42 தொகுதியில் வெற்றி பெற்றது. 2024ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விக்டர் ஆம்ரோஸ், கேரி ரூக்கூன். அமெரிக்காவை சேர்ந்தவங்க 2 பேரும். இந்த விக்டர் ஆம்ரோஸும் கேரி ரூக்கூனுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஜோ ஹோஃபீல்டு, கனடாவை சேர்ந்த ஜெஃப்ரி ஹிண்டனுக்கும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அக்டோபர் 29. சுல்தான் ஜோஹர் ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் பிரிட்டன். வானிலை முன்னெச்சரிக்கைக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் டிஎன் அலர்ட். வானிலை முன்னெச்சரிக்கைக்காக உருவாக்கப்பட்ட செயலியோட பெயர் டிஎன் அலர்ட். தற்போது எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அசாம் ஆகிய 5 மொழிகளுக்கு செம்மொழி விருது வந்து வழங்கியிருக்காங்க. செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி வந்து தமிழ். 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது. 2வது செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி வந்து சமஸ்கிருதம் 2005. 3வதாக செம்மொழி அந்தஸ்தை பெற்றது தெலுங்கு 2008. 4வதாக செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி கன்னடம். இதுவும் 2008 செம்மொழி என்ற அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு. 5வது செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி மலையாளம் 2013. 6வது செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி வந்து ஒடியா 2014. இந்தியாவில் தற்போது செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் வந்து எத்தனைன்னு பார்த்தோன்னா 11 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை எந்த ஆண்டுக்குள் 6.97 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030 to 31ஆம் ஆண்டுக்குள். உலக மனநல தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 10. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து என்னன்னா மென்டல் ஹெல்த் அட் ஒர்க் என்பது தான் வந்து இந்த உலக மனநல தினத்தினுடைய 2024ஆம் ஆண்டிற்குரிய மைய கருத்து.
2024ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நிஹோன் ஹிடாங்காயோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உலக பட்டினி குறியீடு 2024இல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 105வது இடம். உலக பட்டினி குறியீடு 2024இல் கடைசி இடத்தை பிடித்த நாடு சோமாலியா. சமீபத்தில் கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பரமேஷ் சிவமணி. 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ரஷ்யாவில். உலகிலேயே அதிக கைபேசி பயனாளர்களை கொண்ட நாடு இந்தியா. உலகிலேயே அதிக கைபேசி பயனாளர்களை கொண்ட நாடு இந்தியா. எந்த மாநிலம் அரசு மருத்துவமனைகளில் இலவச டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஹரியானா. காவலர் வீர வணக்க நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 21ஆம் நாள். 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் நாளில் லடாக்கில் சீன இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த காவலர்களின் நினைவாக இந்த காவலர் வீர வணக்க நாள் கொண்டாடப்படுது. என்ன நாள்னா அக்டோபர் 21. மலேரியா இல்லாத நாடாக எந்த நாடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் எகிப்து. இந்தியாவில் காபி உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3வது இடம். 2024ஆம் ஆண்டு முதல்வர் கோப்பை போட்டிகளில் எந்த அணி முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் சென்னை. 2024ஆம் ஆண்டிற்கான சாஹ்ரோவ் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மரியா கொரினா மச்சாட்டோ மற்றும் எட்மண்டோ கோன்சாலஸ் உருட்டியாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த வங்கியாக எந்த வங்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் எஸ்பிஐ. ஒற்றுமை ஓட்ட மாரத்தான் போட்டி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். அதிக வேலைவாய்ப்பு மக்கள் தொகை விகிதங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் கத்தார். சர்வதேச முதியோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் 1. நாட்டிலேயே அதிக முதியோரை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் வகிக்கும் இடம் 2வது இடம். சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம் உள்ளிட்ட 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகிறது? ஆன்சர் ஜமைக்கா நாட்டுடன். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 11. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து என்ன? கேர்ள்ஸ் விஷன் ஃபார் த ஃபியூச்சர். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. எத்தனை பேருக்கு கலைச்செம்மல் விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 பேருக்கு. மரபு வழி ஓவிய பிரிவில் ஏ மணிவேலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மரபு வழி சிற்ப பிரிவில் லே பாலச்சந்தர் மற்றும் கோ கன்னியப்பனுக்கு கொடுத்துருக்காங்க. நவீன பாணி ஓவிய பிரிவில் கே முரளிதரனுக்கும் ஏ செல்வராஜுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. நவீன பாணி சிற்ப பிரிவில் ராகவனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் தொண்டாற்றும் அமைப்புகளுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் தமிழ்தாய் விருது. மகிழ் முற்றம் மாணவர்கள் அமைப்பில் எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் இடம்பெறுவர்? ஆன்சர் 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்க மாணவர்கள். மகிழ் முற்றம் என்பது அனைத்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தலைமை பண்பை வளர்ப்பதற்கான உருவாக்கப்பட்ட மாணவர் குழு. சமூக மனப்பான்மை, வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு ஆகியவை மாணவர்களிடையே ஏற்படுவதற்காக இந்த மகிழ் முற்ற மாணவர்கள் என்ற அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் எத்தனை தேசிய விருதுகளை வாங்கியிருக்காருன்னா 7 விருதுகள் வாங்கியிருக்காரு. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர், இத்தாலியை சேர்ந்தவங்க. உலக உணவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து என்னன்னா
ரைட் டு ஃபுட் ஃபார் எ பெட்டர் லைஃப் அண்ட் எ பெட்டர் ஃபியூச்சர் என்பது. இந்தியாவின் இரண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி பன்முகத்தன்மை மையமாக எந்த தேசிய பூங்கா அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காசிரங்கா தேசிய பூங்கா, அசாமில் இருக்கிறது. உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடு 2024 படி இந்தியாவில் பரிமாண வறுமையில் இருக்கும் மக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 234 மில்லியன். 5வது தேசிய நீர் விருதுகளில் முதல் பரிசு எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. எந்த தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு? இந்திய தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன். மருத பாண்டியர்களின் நினைவு நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 24. மத்திய அரசின் காற்று தர குறியீடு 2024 முதலிடம் பிடித்த தமிழக நகரம் எது? ஆன்சர் பல்கலை பேரூர். சிறந்த வீரருக்கான பேலந்தோர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரோட்ரிக்கு. 70 வயதினருக்கு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 142. நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கோகோ கவுஃப், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. விஷோட்ஸ் ஏவுகணை அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் புக்ரானில், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க புக்ரானில். எந்த கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகள் மலபார் பயிற்சியில் ஈடுபடுகின்றன? ஆன்சர் குவாட் கூட்டமைப்பு நாடுகள். குவாட் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் எது எதுனா? இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான். ஆசியான் இந்தியா இடையிலான 21வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் லாவோஸில். சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியுள்ள 3வது மாநிலம் எது? ஆன்சர் தெலுங்கானா. முதல் மாநிலம் பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது. 2வது மாநிலம் ஆந்திர பிரதேசம். 5வது தேசிய தண்ணீர் விருதுகளில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பிரிவில் முதலிட விருது பெற்ற கல்வி நிறுவனம் எது? ஆன்சர் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். 1971ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதிக்குள் முன் எந்த மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற முடியும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது? ஆன்சர் அசாம் மாநிலத்துக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. நாட்டின் 4வது அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் எது? ஆன்சர் S-4. பொதுமக்களுக்கு லாப நோக்கமின்றி தரமான பொருட்கள் நியாயமான விலையில் வழங்க தொடங்கப்பட்ட திட்டம் அமுதம் அங்காடி. பொதுமக்களுக்கு லாப நோக்கமின்றி தரமான பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் அமுதம் அங்காடி. உலக பருத்தி தினம் அக்டோபர் 7. இந்த ஆண்டுக்கான மையக்கருத்து காட்டன் ஃபார் குட் என்பது. ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் 24. ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் 24. தமிழ்நாடு மலையேற்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். சாணக்கியா பாதுகாப்பு உரையாடல் 2024 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லியில். சாணக்கியா பாதுகாப்பு உரையாடல் 2024 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. நடப்பு நிதியாண்டில் பொருளாதாரம் எத்தனை சதவிகிதம் வளர்ச்சி பெறும் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது? ஆன்சர் 6.5லிருந்து 7%. முத்துராமலிங்க தேவர் அரங்கம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராமநாதபுரம். ஆசிய வளர்ச்சி வங்கியில் 69வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் இஸ்ரேல். ஆசிய வளர்ச்சி வங்கியில் 69வது உறுப்பு நாடாக இணைந்தது இஸ்ரேல். பந்தாவ்கர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம்.
பந்தாவ்கர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் 2. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் 2. அந்த தினம் சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்படுது. எந்த ஆண்டு மகாத்மா காந்தி பிறந்தார்னா 1869. தர்தி ஆஃபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஜார்க்கண்ட்ல. நீண்ட தூர பயிற்சிக்காக இந்திய கடற்படையின் முதலாவது பயிற்சி படைப்பிரிவு எங்கு சென்றுள்ளது? ஆன்சர் ஓமன் நாட்டில் உள்ள மஸ்கட்டுக்கு. ட்ரக்கோமா நோய் இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனம் எந்த நாட்டை அறிவித்துள்ளது? ஆன்சர் இந்தியா. சமீபத்தில் காலமான ரத்தன் டாட்டாவிற்கு எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2008 ஆண்டுக்கான. 2024 ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜேம்ஸ் ஏ ராபின்சன், பிரிட்டனை சேர்ந்தவங்க. சைமன் ஜான்சன், இவங்களும் பிரிட்டனை சேர்ந்தவங்க. அதே மாதிரி துருக்கியை சேர்ந்த டேரன் அசமோக்லு ஆகியோருக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. உலக மாணவர் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 15. உலக மாணவர் தினம் அக்டோபர் 15. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாள் தான் அக்டோபர் 15. அந்த நாள் உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுது. 2024 ஆண்டு உலக முட்டை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் அக்டோபர் 11. உலக முட்டை தினம் அக்டோபர் 11. இந்தியாவின் 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சஞ்சீவ் கண்ணா. ஃபெமினா மிஸ் இந்தியா 2024 பட்டத்தை வென்றவர் நிகிதா பூர்வால். ஃபெமினா மிஸ் இந்தியா 2024 என்ற பட்டத்தை வென்றவர் நிகிதா பூர்வால். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிகவும் பதற்றமாக வாகனம் ஓட்டும் நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு இந்தியா. தேசிய சீனியர் மகளிர் இன்டர் டிபார்ட்மெண்டல் ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ரயில்வே அணி. WR செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அர்ஜுன் எரிகைகி. ஸ்வீடன் நாட்டுக்குடனான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நீனா மல்ஹோத்ரா. ஸ்வீடன் நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் நீனா மல்ஹோத்ரா. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவில் GDP வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என IMF கணித்துள்ளது? ஆன்சர் 7%. தியாங்காங் என்ற பெயரில் தனியாக விண்வெளி நிலையம் ஒன்றை எந்த நாடு கட்டமைத்துள்ளது? ஆன்சர் சீனா. வஜ்ர பிரஹார் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டத்தின் கீழ் பயில்பவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக எவ்வளவு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 5000. தமிழ்நாட்டில் 2024 ஆண்டுக்கான கணக்கெடுப்பின்படி எத்தனை யானைகள் உள்ளன? ஆன்சர் 3063. இந்தியாவில் வன உயிரின வாரமாக கொண்டாடப்படும் வாரம் எது? ஆன்சர் அக்டோபர் 2-8 வரை. பேட்ரியாட் என்பது யாருடைய சுயசரிதை நூலாகும்? ஆன்சர் அலெக்சி நவால்னியினுடைய சுயசரிதை நூல். அலெக்சி நவால்னி ரஷ்யாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர். உலகின் உயரமான தொலைநோக்கி எங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் லடாக்ல. 2வது சர்வதேச மெத்தனால் கருத்தரங்கு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. புஷ்கர் ஒட்டகத் திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் யார்? ஆன்சர் மனோஜ் சின்ஹா. பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய லட்சினையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஜோதிராத்யா சிந்தியா. 2025 ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு எந்த நாடு தலைமை ஏற்கிறது? ஆன்சர் பிரேசில்.
முதல்வர் படைப்பகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொளத்தூர்ல. 2024ஆம் ஆண்டில் ஆயுர்வேத தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 29. அயோத்தியில் தீப உற்சவ நிகழ்வில் எத்தனை லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டது? ஆன்சர் 25 லட்சம். அயோத்தியில் தீப உற்சவ நிகழ்வில் எத்தனை லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டது? ஆன்சர் 25 லட்சம். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். U17 தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியனானது? ஆன்சர் இந்தியா. சாக்கோஸ் தீவு கூட்டத்தை எந்த நாட்டிடம் ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் மொரீசியஸ். சாக்கோஸ் தீவு கூட்டத்தை எந்த நாட்டிடம் ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் மொரீசியஸ். உலகில் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு இந்தியா. மாலத்தீவில் அதிபராக பதவி வகிப்பவர் முகமது மூயிஸ். உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9. உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9. பிரதமர் திறன்சார் பயிற்சி திட்டம் எந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2024-25ஆம் ஆண்டு பட்ஜெட்டில். MQ-9V பிரிடேட்டர் ட்ரோன்களை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து வாங்குகிறது? ஆன்சர் அமெரிக்கா. சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதிபதிகள் நூலகத்தில் நீதி தேவதையின் புதிய சிலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் T.Y. சந்திரசூட். சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதிபதிகள் நூலகத்தில் நீதி தேவதையினுடைய புதிய சிலையை திறந்து வைத்தவர் T.Y. சந்திரசூட். கிழக்கு லடாக்கில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் ரோந்து பணியை மேற்கொள்ள எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் சீனா. NTA சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் K. ராதாகிருஷ்ணன் தலைமையில். மெக்சிகோ சிட்டி கிராண்ட் ஃப்ரீ 2024 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் செயின்ஸ். 2024ஆம் ஆண்டு U23 உலக மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? ஆன்சர் சிராக் சிஹாரா. உலக பக்கவாத விழிப்புணர்வு தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 29. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து கிரேட்டர் தேன் ஸ்ட்ரோக் ஆக்டிவ் சேலஞ்ச் என்பது. மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 15. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டையொட்டி விமான சாகச நிகழ்ச்சி எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் சென்னையில். இந்தியாவில் விமானப்படை பிரிவு தொடங்கப்பட்ட ஆண்டு 1932 அக்டோபர் 8. எந்த மாநிலத்தின் கைமூர் வனவிலங்கு சரணாலயம் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பீகார். யூரோபா கிளிப்பர் விண்கலம் எந்த கிரகத்தின் நிலவு குறித்து ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது? ஆன்சர் வியாழன் கிரகத்தை. எந்த நாட்டுடனான உரிம ஒப்பந்தத்தின் கீழ் முதல் மேம்படுத்தப்பட்ட T-90 பீஷ்மர் டேங்க் தயாரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. சமீபத்தில் எந்த நாட்டில் UPI பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் மாலத்தீவு. நாட்டின் முதல் படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் எந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். எந்த மாநிலத்தில் மைதேயி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது? ஆன்சர் மணிப்பூர் மாநிலத்தில். ஜப்பான் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜெங் கின்வென். மதுரையில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனம் எந்த ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும்? ஆன்சர் 2026. தரைப்படை தினம் அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் 27. 70வது தேசிய விருதுகளில் சிறந்த நடன இயக்குனருக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜானி சதீஷ் கிருஷ்ணனுக்கு.
பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற எஸ்சிஓ தலைவர்கள் மாநாடு 2024 இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் எஸ் ஜெய்சங்கர். இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே $2 பில்லியன் முதலீட்டில் உணவு வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். சமீபத்தில் ஓய்வை அறிவித்த ரஃபேல் நடால் எத்தனை கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார்? ஆன்சர் 22 பட்டங்கள். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். 21வது இந்திய ஆசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வியன்டியன்லா. நகரங்களில் தூய்மை பட்டியலில் 2024 சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 199வது இடம். தமிழ்நாட்டில் பேறுகால இறப்புகளை தவிர்க்க புதிய திட்டம் எந்த துறையால் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மக்கள் நல்வாழ்வு துறையால். சாலை விபத்துகளால் ஏற்படும் பொருளாதார இழப்பீடு ஜிடிபியில் எத்தனை சதவிகிதமாக உள்ளது? ஆன்சர் 3%. உலகின் சிறந்த பள்ளிகள் பட்டியலில் தமிழ்நாட்டில் எந்த பள்ளி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கல்வி இன்டர்நேஷனல். 2024 ஆண்டிற்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹாங்காங்க்கு. தென்கொரியாவை சேர்ந்த ஹாங்காங். எங்கு அமைந்துள்ள கக்சர் பாலத்திற்கு கேப்டன் அமித் பரத்வாஜ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் லடாக்ல. இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் எம் ராஜேஸ்வர ராவ். நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான கூட்டமைப்பின் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெனீவா. 2024 ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டேவிட் பக்கர், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. டெமிஸ் ஹசாஃபிஸ், பிரிட்டனை சேர்ந்தவர். ஜான் ஜம்பெர், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. இரத்த சோகையை போக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் வழங்கும் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4 ஆண்டுகள். நிங்ஃபோ ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டரியா கசாட்கினா. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2வது இடம். முதல் இடத்துல இருக்க மாநிலம் மகாராஷ்டிரா. ஹரியானா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் நயாப் சிங் சைனி. வாடகை தாய் முறைக்கு எந்த நாடு முழு தடை விதித்துள்ளது? ஆன்சர் இத்தாலி. இலங்கை தமிழர் கல்வி திட்டத்துக்கு இந்தியாவின் நிதியுதவி எத்தனை கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 17.22 கோடி. அன்னை மரியாள் என்னிடம் வந்தாள் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார்? ஆன்சர் அருந்ததி ராய். 2024 ஆண்டுக்கான லால் பகதூர் சாஸ்திரி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராஜஸ்ரீ பிர்லாவுக்கு. 2024 ஆண்டுக்கான லால் பகதூர் சாஸ்திரி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராஜஸ்ரீ பிர்லாவுக்கு. நிதி ஆயோக்கின் பெண்கள் தொழில் முனைவோர் தளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கானால. நிதி ஆயோக்கினுடைய பெண்கள் தொழில் முனைவோர் தளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கானா. இந்த வீடியோவில் அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே படிச்சுட்டு தான் ரீகால் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டயத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸை சைட் பை சைடு படிச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.